வேலைக்கு எடுத்தீங்க இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ண இத்தலோண்டு கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். பெரிய ஸ்டாண்ட். இது ஸ்டாண்ட். இது ட்ரைபாட் இல்லையா? அப்படிதானே சொன்னேன் கிட்ட. இது பேர் ட்ரைபாட் தான். ஆனா அவனுக்கு இது ட்ரைபாட் ஸ்டாண்ட் தான். ஆனா இந்த வீட்டு சரி. ஓகே. இந்த ஊர்ல என்னால ஒரு தேங்காய் சட்னி கூட அரைச்சு சாப்பிட முடியல. கடையில போய் உடச்சு கடலைன்னு கேட்டா உடச்சு கடலைன்னா என்னன்னு கேக்குறாங்க. உடச்சு கடலைன்னா என்ன? அதுதானே நானும் கேக்குறேன். உடச்ச கடலைன்னா என்ன? தேங்காய் சட்னி கூட போட்டு அரைப்பாங்களே அதுவா? பொட்டு கடலை. எங்க ஊர்ல அதுக்கு பேரு வறுக்கடலை, ரோஸ்டட் கிராம். உனக்கு வறுத்த கடலை. வறுத்த கடலையா? வறுத்த கடலையா? உங்க ஊர்ல பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை தப்புச்சான். அப்ப நாங்க மட்டும் உடச்ச கடலைன்னு சொல்றோமா? ஆமா, அது உடச்சுதான் எல்லா கடலையும் இருக்கு. நீங்க அதுக்கு அதை மட்டும் உடச்ச கடலை. ஆமா இல்ல, நீ பாயிண்ட். எல்லா கடலையும் உடஞ்சுதானே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கடலைனாலே சாப்பிடுறது தானே. உடச்ச கடலை வேறடா. வேர் கடலை தான் எங்க ஊர்ல எனக்கு தெரியும். இங்க வந்து கல்லுக்கா? இல்ல மல்லாட்டையா? மல்லாட்டை. அதுக்கு பேர் எங்க ஊர்ல நிலக்கடலை, கிரவுண்ட் நட். இதுக்கு பேர் தான் எங்க ஊர்ல வந்து வேர் கடலை. இருங்க, இதுக்கு பேர் தான் எங்க ஊர்ல வறுத்த கடலை. அப்ப நீ முன்னாடி சொல்றது அது பொட்டு கடலை. இது வேர் கடலைனா உங்க ஊர்ல வறுத்த கடலைன்னா உங்க ஊரு புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. அப்புறம் வேர் கடலை வறுத்த கடலை. ரசக்கற்பூரம்னா என்ன? நாக்லின் பால்ஸ். ரசக்கற்பூரம் எனக்கு தெரியும். பூச்சி உருண்டை. பூச்சி உருண்டையா? எங்க ஊர்ல அதுக்கு பேரு அந்தி உருண்டை, அந்த உருண்டை. இல்லன்னா பாச்சு உருண்டை. பாச்சு உருண்டையா? பாச்சு பாச்சு தானே வருது. சென்னையில இது பேரு ரசக்கற்பூரம். ரசக்கற்பூரமா? ரசத்துல போட்டு ரசக்கற்பூரம். அதாவது ரசாயன கற்பூரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அட விஞ்ஞானிகளா? தெரியல. ஆனா சென்னையில போய் நீங்க சொல்றதெல்லாம் சொன்னா யாருக்குமே தெரியாது. இது பூச்சி உருண்டை வந்து சேலம். பூச்சி உருண்டை அந்தி உருண்டை, பாச்சு உருண்டை வந்து திருச்சி. ரசக்கற்பூரம் சென்னையில சொல்லுவாங்க. வேற என்ன இங்கிலீஷ்? இல்ல வேற என்ன டிஃபரெண்டா உங்க ஊர்ல சொல்றீங்க? கோசாப்பழம். கோசா பழம்னா எங்க ஊர்ல கிர்னி பழம். கிர்னி பழம். தர்பூசணி. நம்ம ஊர்ல தர்பூசணின்னு சொல்லுவாங்க, இங்க கோசா பழம்னு சொல்றாங்க. எங்க ஊர்ல இதுக்கு பேரு தர்பூசணி. சேலம் மட்டும் வித்தியாசம். கோசா பழம். கோசா பழம் சொன்னா கூட பரவாயில்லைங்க, தண்ணி பழம் வைங்க. சரி, இது வந்து தர்பூசணிக்கு முடிஞ்சிருச்சு. கிர்னி பழம் தான் நம்ம ஊர்ல. நீங்க என்ன சொல்வீங்க? இது மஸ்மலான். முலாம்பழம். எஸ், எங்க ஊர்லயும் முலாம்பழம். ஆனா எங்க ஊர்ல கிர்னி பழம். ஆமா, கிர்னி பழம். கொடைக்கானல் வாசிகள். கொடைக்கானல் சென்னையில செங்கல்பட்டு சென்னை பொண்ணுங்க எல்லாம் டென்ஷன் ஆவறாங்க. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் அது கிர்னி பழம். அப்புறம் வந்து வேற என்ன சொல்வீங்க? சேட்டை பண்றது. நாம வந்து ராவடி பண்றதும்போம். ராவடி, ரகல பண்றதுன்னு சொல்றீங்களா? ரகல, அது எனக்கு சரியா தெரியல. சேட்டை, ரகல. சேலத்துலதான் அந்த ராவடி பண்றதுன்றாங்க. குறும்பு. உஷாருக்கு வேற ஏதோ சொல்லுங்க. எங்க ஊர்ல வந்து இவ சம உஷாரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்க ஊர்ல என்ன சொல்லுங்க? இது வந்து ஊருன்னு சொல்ல முடியாது. நாங்க உஸ்தி கல்லியா இருக்கா அப்படின்னு. உஸ்தி கல்லி. இது சாப்பிடுற கல்லியா? உஸ்தி கல்லி. உஸ்தி கல்லி. கல்லியா? நாங்க விவரமா இருக்காங்கன்னு சொல்லுவோம். நல்லா விவரமா இருக்காங்க. சும்மா பிரேக்லன்னு சொல்லிட்டு. தக்கடியா? அவன் ஏதோ கோயம்புத்தூர்ல படிச்சதுல பிடிச்சிட்டு வந்து இருக்க. கோயம்புத்தூர்ல தான் தக்கடி தான் சொல்லுவாங்க. நீங்க கோயம்புத்தூர் காலேஜ் அங்க தானே படிச்சேன். காலேஜ் தக்கடினா என்ன? உஷார். அது எப்படி தக்கடியா இருக்காங்க? தக்கடியா? சம தக்கடி. வேற என்ன சொல்றீங்க? நான் ஒரு புதுசா சொல்றேன். என் பாட்டி எல்லாம் சொல்றது. போர்வைக்கு நீங்க என்ன சொல்வீங்க? பெட்ஷீட். நீ பெட்ஷீட் இங்கிலீஷ். You guys are from England? இல்ல, மேக்ஸிமம் வந்து இல்ல வடநெல்லையே பெட்ஷீட் அப்படினு சொல்லுவோம். இல்ல, ஆமா, வட சென்னையில முக்காவாசி இங்கிலீஷ் தான் சொல்லுவோம். ஓகே, நீங்க சேலத்துல என்ன சொல்வீங்க? போர்வைக்கு போர்வை, கம்பளி. தெரியல. நீனா? கம்பளினா அந்த பிட்டா இருக்கும்ல, அது கம்பளி. ஆக்சுவலா எங்க பாட்டி ஊர்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா? துப்பட்டி. துப்பட்டினா போர்வை. ஓகேவா? அதே மாதிரி சாவிக்கு நீங்க என்ன சொல்வீங்க? சாவிக்கு. சாவிதான். எங்க பாட்டி பேரு தொரப்பு குச்சி.
தொரப்பு குச்சி. தொரப்பு குச்சி. தொரப்பு குச்சி. திறவுகோல்னு தமிழ்ல சொன்னா தொரப்பு குச்சி. மலையாளத்துல தாக்கோல். தாக்கோல். மலையாளத்துல தாக்கோல். நம்ம சென்னை தமிழை பத்தி பேசுவோம். மலையாளம் தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அப்புறம் வேற என்னமோ இந்த ஊர்ல வந்து நான் டிஃபரெண்டா பார்த்தேனே. வேற என்ன டிஃபரெண்டா பாத்தீங்க? தெரியல, வேற ஏதாச்சும் சாப்பிடுறது. சாப்பிடுறதா? சாம்பார் எல்லா ஊர்லயும் இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டது சாம்பார். ஆனா உங்க ஊர்ல கேட்டது சாம்பார், பருப்பு குழம்பு. சாம்பார் வேற, பருப்பு குழம்பு வேற. சாம்பார்னா எப்படி பண்ணுவீங்க? அப்புறம் வரும் அப்படிதான் பண்ணுவோம். அரைச்சு ஊத்துனா நாங்க வந்து குழம்பு. இவங்க எப்படி தெரியுமா? ஆக்சுவலா வந்து சாம்பார்னா நார்மலா தக்காளி குருமா எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு பேரு சாம்பார். பருப்பு போட்டு வச்சா பருப்பு குழம்பு. நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க ஊர்ல வந்து அது பேரு தக்காளி குருமா, வெஜிடபிள் குருமா, இந்த மாதிரி குருமா. இவங்க சாம்பார் குருமாவை வந்து சாம்பார் தனியா சொல்லுவோம். சாம்பார் பருப்பு குழம்பு. குருமா வந்து சாம்பார். சாம்பார் வந்து பருப்பு குழம்பு. சீரியஸ்லா இது கூட நான் எடுப்பேன். பஜ்ஜினா எங்க ஊர்ல வந்து வாழைக்காயோ உருளைக்கிழங்கோ இல்ல கடலமாவுல தோச்சு போட்டதான் பஜ்ஜி. நீங்க வந்து தக்காளியை கடைஞ்சு வச்சுட்டு அது பேர் பஜ்ஜி. தக்காளி தொக்கு நம்ம பண்ணுவோம். தக்காளி பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி பண்றீங்க. அது பேர் பஜ்ஜி கிடையாதுங்க. நரி அன்னைக்கு எனக்கு லஞ்ச் நரிப்பயிறு அப்படின்னா எனக்கும் தெரியாதுங்க. கொள்ளுனா நரி பயிர். சரி, அப்ப தானியங்கள்ல எடுத்து சில்லி சிக்கன் சொல்லி எங்க ஊர்ல மட்டும் தான் சில்லி சிக்கன். நீங்க எல்லாம் சிக்கன் பக்கோடா தானே சொல்றீங்க. இங்க வந்து சில்லி சிக்கன் சொன்னாதான் சில்லி சிக்கன்னா நாங்க பக்கோடா போட மாட்டோமா? இல்ல, ஆக்சுவலா சில்லி சிக்கனா எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? சிக்கனை பிச்சு சோயா சாஸ்ல கொஞ்சம் வெட்டியா சில்லி சிக்கன் ட்ரையா கொடுக்கறனால சிக்கன் பக்கோடா இல்ல சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி ஆனா உங்க ஊர்ல 2 வெங்காயத்தை வீட்டு இருக்கு சில்லி சிக்கன். சிக்கன் பக்கோடா தான் சில்லி சிக்கன். அநியாயம் பண்றீங்க. இன்னொன்னு வேர்க்கடலை சொல்லுமா, கொண்டக்கடலை. வாட் இஸ் கொண்டக்கடலை? காராமணின்னு ஒரு பயிர் இருக்கு. காராமணிக்கு தட்டுப்பயிறு. காராமணி என்னன்னே தெரியாது. சேலவாசிக்கு காராமணின்னு என்னன்னு தெரியாது. தட்டப்பயிறு. காராமணி எனக்கு டவுட்டாவே இருக்கும். காராமணி இது. தட்டப்பயிறு. அப்புறம் வேற என்ன இருக்கு? பச்சை பட்டாணி, காராமணி, மூக்கடலை, கொண்டக்கடலை. நான் சேலம் வந்த புதுசா தட்டப்பயிறுனா நான் முழிக்கிறேன். எனக்கு தட்டப்பயிறுனா என்னன்னே தெரியாது. அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கல? தட்டையாவே இருக்காது முதல்ல, ஆனா தட்டை பேருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது வித்தியாசமா இருக்கும். அதுவும் சாப்பிடுற பொருள். நம்ம ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல போனா எடுத்து போட்டு வரலாம். கடை வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஒண்ணு கேக்குறதுக்குள்ள நொந்துர வேண்டியதா இருக்கு. சேலம் வந்த புதுசுல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. வேற என்ன இருக்கு வித்தியாசம்? நிறைய. இல்ல, நீங்க என்ன வித்தியாசமா சொல்றீங்க? பெட்ஷீட், தொடப்பத்துக்கு என்ன? தொடப்பம், விளக்கமாறு. விளக்கமாறு, தொடப்பம், அதெல்லாம் கேள்வி. இன்னொன்னு டோப்ஸ் இருக்குல்ல, வீட்டுல பருப்பெல்லாம் போட்டு சம்படம். எனக்கு தெரிஞ்சு சம்பளத்தை தான் சொல்றா. சம்பளம்னா இவ்வளவு பெருசுக்கு டப்பா இருக்கும்ல, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குல்ல, பருப்பு, மிளகா பொடி எல்லாம் போட்டு அஞ்சரை பெட்டி இப்படி இருக்கும். இப்படி வந்து பெருசா இருக்கும்ல, இப்படி டப்பா இருக்கும்ல. நான் கூட சாம்பார் எடுத்துட்டு வருவேன்ல, இப்படி இருக்கும்ல சம்படம். அதுக்கு பேரு சம்படம். அது இன்னொன்னு இருக்கு. நம்ம வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எடுத்து போறது என்னது? தூக்கு தூக்கு பவுனி. அதுக்கு பேரு தூக்கு பவுனி. அதே மாதிரி இவ்வளவு பெருசுக்கு இப்படி இருக்கும்ல, நம்ம அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்டாண்டா கவுத்து வச்சுட்டு வச்சிருப்பாங்களே, அதுக்கு பேரு பவுனி. தூக்கு பவுனி. நாங்க வந்து போனி. நம்மளுக்கு அது ஊர்ல அண்டா, குட்டியா இருந்தா குண்டா, அண்டா. அதான் பித்தளையில இருக்கும். அப்ப நீங்க தவளைன்னு சொல்ல மாட்டீங்களா? பிளாஸ்டிக் குடம், இந்த ஸ்டீல்ல இதுல சென்னையில குடம் தான் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல பாத்திரம் விளக்குறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சாமான் கழுவுறது, பாத்திரம் தேய்க்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, சாமான் கழுவுறது, யானம் விளக்குறது, யானம் விளக்குறது.
ஓகே நைஸ்ல அது நல்லா இருக்குல்ல. சொந்தக்காரங்களுக்கு உங்க ஊர்ல என்ன சொல்வீங்க? சொந்தக்காரங்க தான். எல்லா இடத்துலயும் சொந்தக்காரங்க தான். இங்கிலீஷ்ல சொன்னா ரிலேஷன்ஸ் அவ்வளவுதான். ரிலேஷன் சொல்வீங்க. இவங்க எதை ரிலையன்ஸ் இவங்க UPS நீங்க எப்படி சொல்வீங்க? வெறும் ரிலேஷன் சொந்தக்காரங்க தான். ஒரமுறைன்னு சொல்றீங்க. ஒரமுறை. இங்க சொல்லுவாங்க உறவு முறை வந்து நான் படத்துல கேட்டேன். உறவு முறையில ஒரமுறை. ஒரமுறை. உறமுறை. தெரியலங்க எனக்கு சொந்தக்காரங்க தயிர் இருக்குல்ல, தயிர். உறமோர். ஏய், ஆமா. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆமா உறமோர் தயிர் இலக்கியா உறவு. வேற சொல்லுவாங்க. வெயிட் இலக்கியா வேற சொல்லுவாங்க. இல்ல எனக்கு தெரியல. பொற போடுறது பாருங்க. பொறைக்கு தயிர் உறமோர். அது வேற பொறை. இது பொறை ஊத்துறதுக்கு பொறை ஊத்துறதுக்கு தயிர் தாங்க. பொறை ஊத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க. பொறை ஊத்துறதுக்கு தயிர் கொடுங்கன்னு நாங்க கேட்போம். நானும் ரொம்ப நாளைக்கு தலைக்காணியவே தல்காணின்னு தான் கூப்பிடுவேன். தல்காணி கொடுங்க. குட்டியா ஒரு மழை பெய்யும்ல, குட்டியானா அது நம்மள பாதிக்கவே பாதிக்காது. சாரலுக்கும் முன்னாடி ஒரு தூறல், தூறல், சாரல், மழை, அடமழை. அவ்வளவுதான். அதுக்கு பேர் வந்து சோன. 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 சாண பிடிக்கிற சோழ அது actually வந்து குட்டி மலை இல்ல, அதனால இதுக்கு பேர் சோன. குட்டினா உங்க ஊர்ல சோனையா? அது தெரியல, ஆனா சோன. வந்து எனக்கு தெரிஞ்ச சொனேனா அது சொன்ன வரைக்கும் இவன் என்ன பண்றான்னு அவனுக்கும் தெரியல. அவன் என்ன பேசுறான்? சொன்னா தண்ணி ஊத்து. இல்ல அது அது அரிப்புக்கு பேரும் சொன்னேன்னு தான் சொல்லுவாங்க. அரிப்புக்கு சொன்ன. அரிப்புக்கு சொன்னேன்னு சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு வந்து சொரியுது, அதுதான். அரிக்கிறது, சொரி, சொரியறது. அந்த அரிப்பு இல்ல. இப்ப வெண்டைக்காய் மேல ஒண்ணு இருக்கும்ல, அரிக்கிறதுக்குன்னே ஒரு குட்டி குட்டியா வெண்டைக்காய் இருக்கும்ல. அதுக்கு பேரு சொன்ன. சூப்பர். இல்ல எங்க அம்மா ஊரு கொஞ்சம் கடலூர் விழுப்புரம் அப்படின்றதுனால கொஞ்சம் தெரியும். நான் என்ன பண்றது, எங்க அப்பா செங்கல்பட்டு, எங்க அம்மா சென்னை. எனக்கு எல்லாமே அது மட்டும் தான். அப்புறம் சங்கரா மீன் நீங்க என்ன சொல்வீங்க? சங்கரா மீன் தான். சங்கரா மீன், நவர மீன் ரெண்டு இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆரஞ்சு கலர்ல ஒரு மீன். பூ மீனா? தெரியல. சங்கரா தான் சொல்லுவோம். நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்ச மீன் பேர் தெரியல. சங்கரான் தாங்க சொல்லுவாங்க. வேற மீன். பேர் கேள்விப்பட்டிருக்கேன். மீன் உனக்கு எனக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே மீன். கோல்டன் ஃபிஷ். கோல்டன் ஃபிஷ்ஷா? Golden fish. கோல்டன் ஃபிஷ் வேற. சங்கரான்னு சொல்லுவாங்க. சங்கரா தான். சங்கரா மீன் தான். ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்கு? நிறைய இருக்கு ஆக்சுவலா. இப்ப இன்றுடன் இந்த எபிசோட் ஆனா நிறைவடைகிறது. என்ன இருந்தாலும் சென்னை பாஷைக்கும் இந்த பக்கம் சேலம் பக்கம் பாஷைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பொழைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆமா. அது அதுல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா பொழைச்சிடலாம். ஒரு கடையில பட்டி கடையில போயிட்டு இது கேட்டா முடியாது. மாத்தி தடுமாற்றம். அப்புறம் நீ தானே மாத்தி கொடுத்தியா இல்ல, அவங்களுக்கு அது தெரிய கூட உடைச்ச மாட்டேங்குது. கல்ல இந்த கடையில இல்லமா. உடைச்ச கடலை உடைச்ச கடலை ஃபர்ஸ்ட் வந்தபோது உடைச்ச கடலைக்கு தான் நான் பார்த்தேன். உடைச்ச கடலை நான் கேட்டேன், சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து என்னது, நான் சென்னையில இருந்து முத வரப்போ அந்த கோசா பழத்தெல்லாம் பார்த்தேன். என்ன பழம்? கோசா பழம். கோசா பழமா உடைச்ச கடலை. ரசக்கற்பூரத்துக்கு என்னாச்சு, அந்த கரப்பாம்பூச்சி அந்த இது வந்து ரசக்கற்பூரம் போடுன்னு பார்த்தேன். ரசக்கற்பூரத்துக்கு நான் கேட்கறேன் அப்படின்னா என்னன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாப்திலின் பால்ஸ் சொன்னாலும் அவருக்கு தெரியல. ஐயோ அண்ணா ஷெல்ஃப்ல போடுவாங்களேன்னா ஊதுவத்திக்காக வைப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அது பூச்சிக்காக வைப்பாங்களான்னு எனக்கு அப்ப தெரியல. வந்து வாசனைக்காக. அப்புறம் வந்து அண்ணா வெள்ளை கலர்ல பால் மாதிரி இருக்கணும்னா எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இது பேரு பூச்சி உருண்டமா. அட போங்க. அது ரசக்கற்பூரம், நாப்தலின் பால். நாப்திலின் பால் நம்ம பேச்சு வழக்குல இங்கிலீஷ் இல்ல, இங்கிலீஷ்ல நாப்திலின் பால்ஸ், தமிழ்ல ரசக்கற்பூரம். ஆனா அதுக்கு இப்படி ஒரு உருண்டை பேர் இருக்குன்னு ரசக்கற்பூரம் நான் இப்பதாங்க கேள்விப்படுறேன். கொழுக்கட்டைக்கு உங்க ஊர்ல என்ன கொழுக்கட்டை? பிரியாணிக்கு பிரியாணி தானே, அது மட்டும் மாத்தல இல்ல. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.